Praise the Lord. கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த பிப்ரவரி மாதம் காலை வேளையில் ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு புதிய வாக்குத்தத்தமாய் இந்த நாளை காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்ததுக்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருந்த அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்ளுவதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். நீ பூமியை சுதந்தரித்து கொள்ளுவதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை, பூமியை சுதந்தரித்து கொள்ள ஏதுவான விதத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஒரு மனிதனை தேவன் உயர்த்தாவிட்டால், ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதித்து ஆமென் பெருக பண்ணாவிட்டால், உயர பண்ணாவிட்டால், எந்த மனுஷனுடைய பிரயாசமும், அதிலும் விசேஷமாய் ஒரு பூமியை, ஒரு வீட்டை வாங்க, ஒரு நிலத்தை வாங்க, அந்த பூமியை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதான ஒரு உயர்வை தேவனாய கர்த்தரே தர வேண்டும். அநேகர் சம்பாதிக்கிறோம், அது ஓட்டை பையில் போட்டது போல வீண் செலவுகளாய் மீதம் எடுக்க முடியாதபடி ஆமென் நம்முடைய வாழ்க்கை உருண்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒருவனுடைய ஆமென் வாழ்க்கையில் ஒரு உயர்வை தந்தாரானால் அவன் பூமியை சுதந்திரித்து கொள்ள ஏதுவாயிருக்கு. இந்த கால வேளையில இந்த மாதத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் இருந்தாப்பா, ஆண்டவர் எவ்வளவு பிரயாசப்பட்டும் சம்பளம் வருகிறது, சம்பாதிக்கிறோம், ராப்பகல் உழைக்கிறோம், ஆனால் மீதம் எடுக்க முடியவில்லையே என்று புலம்புகிறாயா? இந்த நாளில் கர்த்தர் நமக்கு ஆமென் தருகிற அந்த டிப்ஸ், வேத வார்த்தையின் சில ஆலோசனைகளை நாம் கை கொண்டு நடக்கும்போது கர்த்தர் நம்மை சுதந்தரித்து கொள்ள ஏதுவாய், பூமியை சுதந்தரித்து கொள்ள ஏதுவாய் நம்மை உயர்த்துகிற ஒரு தேவன் என்ற வார்த்தையை தருகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு காத்திருந்த அவர் வழிகளை கைக்கொள். முதலாவது பை கண்டிஷன். ஹல்லேலூயா. தேவனுடைய வழிகளை நாம் கை கொள்ளும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். எந்த ஒரு சின்ன வேலையில இருக்கலாம், ஆமேன். சிலர் நினைக்கலாம், ஆமேன், மற்றவர்களாய் இத்தனை ஆமேன் உயர்ந்த பதவிகளின் நல்ல சம்பாத்தியம் அவங்களாலேயே முடியவில்லையே, ஆமி கஷ்டப்படுறாங்களே ஒரு வீட்டை கட்ட, அதை முடிக்க என்று. ஆனால் எந்த ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் வரும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐசுவரியத்தை தரும். அல்லேலூயா. அதோடு கூட வேதனையை கூட்டார். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டாலே அவன் உயருவான், அவன் வளருவான். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆமீன் யாக்கோபின் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வார்த்தை சொல்லுகிறது, ஆமீன், கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள். முதலாவது பிரதானமானது தேவனுக்கு முன்பாக ஒரு தாழ்மையை தரித்து கொள்ளும் போது அவர் நம்மை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் கூட 23வது அதிகாரத்தில் 12வது வார்த்தை சொல்லுது, தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இந்த நாளில தேவனுக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக வேஷமாய் ஆமென் நம்மை தாழ்த்தி கொள்ளலாம். கர்த்தர் நம்மை பார்க்கும்போது ஆமென், ஹல்லேலூயா, நமக்கு ஒரு சரித்திரத்தில் ஒரு வார்த்தை ஆமென் புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது ஆகாபை குறித்து. ஆமென், எசபெல் தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் ஆமென் எசபெலுக்கும் அந்த ராஜாவுக்கும் குடும்பம் ஒட்டுமொத்தத்திற்கும் தேவனுடைய தண்டனை டிக்ளேர் ஆன போது அவன் ராஜாவோ அவன் தாழ்மையாய் நடந்து கொண்டான். ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து அவன் தாழ்மையாய் நடந்ததை தேவன் கண்டு, என் தாசனாய் ஆகாபை பார்த்தாயா, அவன் தாழ்மையாய் நடந்து கொண்டான். ஹல்லேலூயா. எஸ், தண்டனை ஆமென் டிக்ளேர் ஆன பண்பு கூட அவன் தன்னை தாழ்த்தின போது, தாழ்மையாய் நடந்து கொண்ட போது
பிரைஸ் காட். தேவன் அவன் ஆமென் ஹல்லேலூயா வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்து ஆமென் அதிசயமாய் அவனுடைய சரீரமும் ஆமென் கல்லறையில் உட்படத்தக்கதாக ஹல்லேலூயா ஆமென் தேவன் அந்த தண்டனையை மாற்றினார். மற்றவர்களுக்கு அதே தண்டனை வெளிப்பட்டதை நாம் அறிவோம். ஆகவே இந்த கால வேளையில ஆண்டவருடைய பாதத்திலிருந்து தேவனே நானும் உம்முடைய ஆமென் பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், அவர் வழிகளை கைக்கொள்ள வேண்டும். மட்டுமல்ல தேவனுக்கு முன்பாய் தாழ்மை. எவ்வளவுதான் ஆஸ்தியோ ஐஸ்வர்யமோ நல்ல உயர் பதவியோ ஆமென் உனக்கு ஆண்டவர் தந்திருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்தில் பெருமை கொண்டு விடக்கூடாது, மேட்டிமை கொண்டு விடக்கூடாது, அகந்தை அகங்காரம் வந்து விடக்கூடாது. அல்லேலூயா. பலருடைய வாழ்வில் கொஞ்சம் உயர்ந்தாலே ஹல்லேலூயா ஆமென் பெருமையோ மேட்டிமை வந்து விடுகிறது. அது அழிவின் தொடக்கம். இந்த கால வேளையில ஆமென் அதற்காக அல்ல ஆண்டவர் இந்த வார்த்தையை தருவது. தாழ்மையை தரித்துக்கொள். எந்த சூழ்நிலை ஆனாலும் எவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் உனக்கு தந்தாலும் ஆமென் இரு உள்ளத்தில் ஒரு தாழ்மையை தரித்து கொள்ளும் போது அவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பூமியை சுதந்தரித்துக் கொள்ள உயர்த்துவார். நல்ல வேலையை தந்து உன்னை உயர்த்துவார். நல்ல ஆசீர்வாதத்தை தந்து உன்னை உயர்த்துவார். உன் செய்கிற நீ கையிட்டு செய்கிற அந்த வேலை பிசினஸ் எதுவானாலும் ஆமென் தாழ்மையை தரித்துக் கொள்ளுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு உயர்வை தருகிறார் என்பதை இந்த நாளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை தேவன் உயர்த்துகிறாராம். ஹல்லேலூயா. தேவன் அபிஷேகம் பண்ணின ஒரு தெய்வ பிள்ளையின் கொம்பை உயர்த்துகிறாராம். ஹல்லேலூயா. தேவன் அபிஷேகம் எழுதினது ஆமென் பாடுகிறது சாமுவேலின் தாயாகிய அன்னாள். இந்த நாளில அவள் பரிசுத்தாவில் நிறைந்து இந்த வார்த்தையை தேவாலயத்தில் சொல்லும்போது, தேவன் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணினால் எந்த நோக்கத்தோடு எந்த திட்டத்தோடு தேவன் அபிஷேகம் பண்ணுகிறாரோ அந்த திட்டத்தில் ஒன்று ஹல்லேலூயா பிரதான ஒரு நோக்கம் இருந்தாலும் அந்த திட்டத்தில் ஒன்று அவன் உயர்த்தப்படுவது. ஹல்லேலூயா. அவனுடைய கொம்பு என்பது அவனுடைய அதிகாரத்தை அவனுடைய ஆளுகையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் ஒருவனை உயர்த்தினால் எந்த விதத்தில் உயர்த்தினாலும் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த கால வேளையில ஆமென் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளையாய் நாம் காணப்படும் போது ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென். அபிஷேகம் ஆமென் நமக்குள்ள இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களை போதித்து உங்களை வழி நடத்தும். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது சகல சத்தியத்திலும் வழி நடத்தும். அத ஆமென் ஏகதேசம் கர்த்தருடைய வழிகளை கை கொள்ளுகிற வழியில் வந்து விடுவோம். அல்லேலூயா. ஆகவேதான் தேவன் ஒரு அபிஷேகம் பண்ணின ஒரு தெய்வ பிள்ளையை அவர் உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய பாதத்தில் ஒன்று தாழ்மைப்படுவோம். ஆமென். தாழ்மைப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளையை உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆமென். நம்மை நாமே மற்றவர்களால் ஆமென் தாழ்மைப்படுத்தப்படுகிற அல்ல சிறுமைப்படுத்தப்படுகிற நிலையில் அல்ல, நாம் நம்மையே தாழ்த்துவோம். அந்த மனநிலையை பரலோகம் காண்கும். உலக மனிதர்கள் அதை நிறுத்து பார்ப்பது கொஞ்சம் கடினம். கிரியைகளில் வெளிப்படும் போது அறிந்து கொள்ளலாம். நம்முடைய நினைவுகளில் இருக்கும் போதே நம்முடைய அந்தரங்கத்தில் இருக்கும் போதே காண்கிற தேவன் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக வேதம் சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வார்த்தையை வேதம் சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணினால் ஆமென் தாழ்மையாய்
ஆமென் தேவனுடைய பாதத்திலிருந்து பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலையும் பெற்றுக்கொள்வோம். ரைட் டைம் என்று தேவன் ஒரு நாளை நேரத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்ற வேளையில் அவர் உங்களை உயர்த்துவார். உயர்த்துகிறவரை தேவனுடைய பலத்த கரத்தின் கீழ், ஜஸ்ட் சிம்பிளி நாட் டைம் பாசிங், இத்தனை நாள் காத்திருங்க அல்ல, தேவனுடைய கரத்தின் கீழ் அடங்கி இருங்கள் என்பது வித்தியாசமானது. வெறுமையாய் நாட்களை எண்ணி காத்திருப்பதல்ல, தேவ பாதத்தில் இருந்து ஆண்டவரே இந்த நாளிலும் நீ தரப்போகிற அந்த ஆசீர்வாதத்துக்காக உம்முடைய சந்நிதியில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் you reminder to the Lord, ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே நம்மை அறிக்கையிட, ஆண்டவரே இந்த நாளில் நீ எனக்கு தந்த வார்த்தையை நினைத்தருளும், உம்முடைய சந்நிதியில் அமர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கும் போது ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் என்று தேவ சந்நிதியில் அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கி இருங்கள் என்பது தெய்வ சப்தத்தின்படி நடத்துவது, தெய்வ ஆலோசனையின்படி நடந்து கொள்ளுவது. நாம் செய்ய ஹல்லேலூயா அங்கும் இங்கும் பல ஆலோசனைகள் மாம்சத்துக்கு அடுத்த, உலகத்துக்கு அடுத்த ஷார்ட்கட் டெக்னிக் என்று சொல்லக்கூடிய அநேக விதங்களில் வரும். ஆனால் கர்த்தரோனை உயர்த்த வேண்டுமானால் அவர் திறந்த வழியில அவருக்கு காத்திருந்து அவருடைய பலத்த கரத்தின் அடங்கி இருக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் நாம் காணப்படும் போது அவர் நம்மை உயர்த்துவார். தேவன் ஒருவரை உயர்த்தினால் எத்தனை தான் எதிர்கள், எத்தனை தான் போராட்டங்கள், எத்தனை தான் தடைகள், எப்படிப்பட்ட மனிதர்கள் உனக்கு எதிராக எழும்பி நின்றாலும் அது உன்னை மேற்கொள்ள முடியாது. காரணம் சகல அதிகாரமுள்ள தேவனே உனக்கு துணையாய் கூட வந்து அவரே ஒரு மனிதனை உயர்த்தும் போது யார் தடை செய்ய முடியும்? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். கர்த்தர் நம்மை உயர்த்தினால் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வோம். அதற்கு ஏற்ற அனுகூலமான ஆசீர்வாதமான அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள ஏதுவாயிருக்கும். ஆகவே இந்த காலை வேளையில தேவன் நமக்கு வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் என்பது நான் உன்னை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. அதுவரை ஒன்று தாழ்மையை தரித்துக் கொள்வோம். 2 அவருடைய அபிஷேகம் நமக்குள் இருப்பதால் அந்த அபிஷேகம் நம்மை போதித்து நம்மை வழி நடத்துகிறது. அந்த ஆலோசனையின்படி நாம் நடந்து கொள்ள ஏதுவாயிருப்போம். 3வது அவர் நம்மை உயர்த்துகிற வரை ஹல்லேலூயா அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிறவர்களாயிருப்போம். அவர் நம்மை உயர்த்துவார். உயர்த்துவேன் என்ற வாக்கு பண்ணினவர் மாற மாட்டார். இந்த காலை வேளையில ஆண்டவரே எத்தனை ஹல்லேலூயா பிரயாசப்பட்டு இருப்போம். சும்மா உட்கார்ந்து இருக்க மாட்டோம். நிச்சயமாகவே நம் எல்லா பிரயாசத்தையும் முயற்சியும் எடுத்திருப்போம். எவ்வளவு பிரயாசம் எடுத்தாலும் இந்த 3 டிப்ஸ்களையும் நாம் கை கொண்டு தேவனிடத்தில் பாதத்தில் அமர்ந்திருப்போம். தாழ்மையை தரித்துக் கொள்வோம். ஆவியானவர் நமக்கு போதிக்கிறபடி நடந்து கொள்வோம். பலத்த கரத்தின் கீழ் அடங்கி இருப்போம். ஹல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்துவார். அவர் நம்மை உயர்த்துவதை உலகம், சத்துருக்கள், ஜனம் கண்டு ஆச்சரியப்படுகிற விதத்தில் அவர் நம்மை உயர்த்துவார். இது மாதங்கள் கடந்தாலும் ஆண்டுகள் கடந்தாலும் அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கி இருப்போம். அவர் நம்மை உயர்த்துவார். வாக்கு பண்ணினவர் மாற மாட்டார். அல்லேலூயா. வானமும் பூமியை ஒளிந்தாலும் அவர் தருகிற வார்த்தையின் ஒரு பாயிலும் ஒளிந்து போவதில்லை. இந்த கால வேளையில ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே அர்ப்பணித்து விட்டு ஆண்டவருடைய சந்நிதியில் தைரியத்தோடு எத்தனை மாதங்கள் நீ காத்திருந்தாயோ, எத்தனை ஆண்டுகள் நீ காத்திருந்தாயோ, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஏன் வெட்கப்படுவதில்லை? அவர் சொன்னபடி நம்மை உயர்த்த போகிறார். அவர் சொன்னபடி நம் பூமியை சுதந்தரித்துக் கொள்ள செய்ய போகிறார். எதிரான சூழ்நிலை நடுவிலும் கர்த்தர் இதை நிறைவேற்ற போகிறார். ஆண்டவருடைய கரத்தில் விட்டு கொடுப்போமா? இந்த தைரியத்தோடு சந்தோஷத்தோடு இந்த வார்த்தையை உட்கொண்டவர்களாய் தாழ்மையை தரித்துக் கொள்வோம். பரிசுத்த ஆவியார் நடத்துகிற வழி நடத்துதல் நடந்து கொள்வோம். அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கி இருப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்தும் வரை ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே இந்த வார்த்தைகளின்படி செய்ய
ஆரம்பித்து விடுங்கள். அதிசயங்களை காண்போம், அற்புதமான வழிநடத்துதலை காண்போம், கர்த்தர் நம்மை உயர்த்துவதையும் காண்போம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை பொழுதிலும் சந்நிதியிலும் பிள்ளைகளோடு இணைந்து இந்த நாளிலும் நோக்கி பார்க்க, இந்த மாதத்துக்குரிய வார்த்தையை, வாக்கு தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் தந்த நல்ல பாக்கிய பதவிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கடந்து வந்த பாதைகளில் ஆண்டவரே துன்பங்களும் நிராசைகளும் எத்தனை பிரயாசப்பட்டும் எல்லாம் வாய்க்காமல் போய் வெறுமையாயிருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லா இருதயங்களும் ஆண்டவரே பெருமையான மேட்டுமையான சிந்தைகள் உண்டோ என்று தன்னைத்தானே நிதானித்து அறிந்து கொண்டு ஆமென் தேவாவியானவர் ஆமென் தனக்குள்ளால கொடுக்கிற அந்த நல்ல ஆலோசனையின்படி நடந்து கொண்டு உலகமோ ஆமென் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் என்று சொல்லுகிற ஆமென் நபர்கள் தருகிற ஆலோசனையின்படி அல்லப்பா, தேவ ஆலோசனையின்படி வழி நடந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை நீ உயர்த்துகிறீர் என்பதை இந்த நாட்களில் அறிந்த தேவ ஆலோசனையின்படி நடந்து கொண்டு உம்முடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கி இருக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் என் ஆண்டவர் எல்லாரையும் மாற்றுவீராக. ஒவ்வொருவரும் ஆமென் நீ உம்முடைய திட்டமும் உம்முடைய நோக்கமும் உம்முடைய விருப்பமும் இவர்கள் வளர வேண்டும், இவர்கள் உயர வேண்டும். ஹல்லேலூயா. எந்த துறையில வேலையில் தொழிலில் பிசினஸில் இருக்கிறார்களோ அந்த துறையில் இவர்கள் உயர வேண்டும் என்பது உம்முடைய திட்டமாயிருப்பதினால் இந்த நாட்கள் அதை கை கொண்டு நடந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள உதவி செய்யும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God bless you. Praise the Lord.